மோடி 3.0 எப்படி ஒரு நெரேட்டிவை நாடு பூரா பிஜேபி செட்டப் பண்ணிச்சோ அப்படி திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் செட்டப் பண்ணி வச்சிருக்குது. அவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்கீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸ் உங்களை இம்சிக்குது இல்லை. கேசி வேணுகோபால் ஸ்டாலினை சந்தித்த பிறகும் இன்னைக்கு 4 நாள் பொறுத்து நாங்கள் தாவேகாவோட பேசுவது என்பது கண்டினியூஸ் ப்ராசஸ் பேசிக்கொண்டிருக்கிறோம்னு சொடாங்கர் சொல்கிறாருன்னா அது திமுகவுக்கு நேரடியாக விடப்படுகிற சவால். ஓகே, பேரலாக காங்கிரஸோட பேசும்போதே தாவேகாவோடையும் காங்கிரஸ் பேசுது, திமுகவோட பேசும்போதே தாவேகாவோடையும் காங்கிரஸ் பேசுதான்னு அர்த்தம். இதுதானே பிரேமலதா பண்ணாங்க. ஆமா, ஏடிஎம்கேவோடையும் பேசுனாங்க, திமுகவோடையும் பேசுனாங்க. அந்த அம்மாவாவது அஃபிஷியலாக நான் யாரோடையும் பேசல, ஒருத்தரோட தான் பேசுனாங்க. ஆனால் நீங்கள் நாங்கள் 2 பேரோடையும் பேசுகிறோன்றீங்க. இது அதோட மோசம். தேமுதிக விட மோசமான ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு திமுகவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுக்கும்போது திமுக தலைமை மௌனம் காக்குதுன்னா அது அப்சல்யூட்லி திமுக தலைமையின் பலவீனம். கம்யூனிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்னா அரே பாபா திமுகவோட பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் கேசி வேணுகோபால் ஸ்பீச்சுக்கு பிறகு தாவேகாவோட திமுக பேசுதுன்னு அர்த்தம். சாரி, காங்கிரஸ் பேசுதுன்னு அர்த்தம். இல்லை இப்போ இப்படி நடக்கிறதுனால டைரக்ட் சேலஞ்சுங்க டிஎம்கேக்கு. இது சேலஞ்சுன்ற நான் டிஎம்கே லீடர்ஷிப்புக்கு கொடுக்குற சவால். ஒன்றும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்சியாக ஐயுஎம்எல் போகுது. வெளியில் வந்து அவர் சொன்ன வார்த்தை முத்தாய்ப்பான வார்த்தை, நான் பொண்ணு எழுத்துக்களால் சொன்ன வார்த்தை என்ன, எல்லா கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நிலை வித்வான்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை என்ன, எல்லாரும் ஒரு சீட்டை குறைச்சிக்கோங்க, தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, எல்லாரும் ஒரு சீட்டை தானம் பண்ணுங்கன்றாங்க. மெசேஜை தெளிவாக கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? எதுக்கு தானம் பண்ணணும்? தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்துட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்கள் கூட 8 தேர்தல் இருக்கவங்க தியானம் பண்ணுமா? அது என்ன நியாயம்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். கண்டிப்பாக ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கேசி வேணுகோபால் அவர்கள் இரவில் வராங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து எல்லாரும் பேசுகிறாங்கன்ற செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து 2 நாளுக்கு முன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளுக்கு கிறிஸ் சோடங்கர், மாநில பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் தாவேக்காவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம், தாவேக்கா எங்களை கூட்டணிக்காக அணுகிறாங்க, இன்னமும் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறார். உள்ளாட்சிகள் மாநகராட்சிகளில் எங்களுக்கு அதிகாரம் வேணும்ன்றதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணுறார். எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே 38 இடங்கள் 40 இடங்கள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்ற இடங்கள்லாம் போய் இப்போ வந்து தாவேக்காவுடன் பேசிக்கிட்டு இருக்கோன்றதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு கிறிஸ் சோடங்கர். என்ன மாதிரியான சூழ்நிலை இது திமுகவுக்கு? ஆமாம், அந்த ஆங்கில பேட்டியை நான் படித்தேன். அவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாருன்னா வந்து திமுகவோட பேசுகிறீங்களா, கூட்டணி அழைப்புக்காக காத்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், அழைப்புக்காக காத்திருக்கோம். தாவேக்காவோட பேசுனீங்களான்னு கேட்கும்போது தாவேக்காவோட நாங்கள் வந்து பேசினோம், கம்யூனிகேஷன் எங்களுக்கு இருந்தது. அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த வார்த்தை தான் முக்கியமானது. கம்யூனிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் ஆங்கிலத்தில் சொன்னால் அதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் கம்யூனிகேஷன் நெவர் ஸ்டாப்ஸ். தகவல் தொடர்பு என்பது எப்பொழுதும் நிற்பது கிடையாது. அதிமுக எதிரிகள் கூட அரசியலில் வந்து கம்யூனிகேஷனில் தான் இருப்பாங்க. இப்போ நான் அதிமுக நண்பர்களை நாங்கள் வந்து பொது நிகழ்ச்சிகளை பார்த்தோன்னா ஒரு ஹலோ சொல்லுவோம், வணக்கம் சொல்லுவோம், இப்படிலாம் சொல்கிறார். முத்தாய்ப்பான வார்த்தை என்னன்னா தாவேக்காவோட பேசுனீங்களான்னு போது தாவேக்காவோட பேசணும், கம்யூனிகேஷன் தாவேக்காவோட இருந்தது இருக்குதுன்றார். பாஸ்ட் டென்ஸ் மட்டும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு தாவேக்காவோட கம்யூனிகேஷன் இருந்ததுன்றதை தாண்டி கம்யூனிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்ற ஒரு வார்த்தை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வி ஆர் இன் கண்டினியூஸ் டச்சுன்னு சொன்னால் அது இன்னும் நேரடியாக பேசுகிறோன்னு அர்த்தம். ஆனால் வி ஆர் இன் கம்யூனிகேஷன் கண்டினியூஸ்னா அதுவும் அதே அர்த்தம் தான், பட் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறோம். ஓகே, தாவேக்காவுடன் எங்களுக்கு கருத்து பரிமாற்றம் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த அர்த்தம் வேற. இருந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ், இருந்து கொண்டிருக்கிறதுனா நாங்கள் தாவேக்காவுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கும் தாவேக்காவுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் என்பதற்கும் சரியான வார்த்தை. we were in communication with TVK. okay, and communication is a continuous process. இதுதான் அவர் சொல்ற வார்த்தை. இதை தமிழ்ல சொல்றோம்னா நாங்கள் தாவேக்காவுடன் கருத்து பரிமாற்றத்தில் இருந்தோம். கருத்து பரிமாற்றம் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை அப்படின்னா இப்பயும் நான் பேசுறேன்னு அர்த்தம். ரொம்ப சுகர் கோட்டடா தேன் ஒழுக அவர் சொல்றார். இது எப்படி திமுக இதை ரசிக்கும்? நீங்க 3 நாள் முன்னால கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்
ஸ்டாலினை சந்திச்சு திமுக தலைவரை சந்திச்ச பிறகு, அதுக்கு பிறகு கனிமொழியை போய் சொடாங்கர் சந்திச்ச பிறகு, இந்த பேச்சுவார்த்தையோட ப்ராசஸ் என்ன முடிவு என்னன்றது 2 பேரும் வந்து என்ன சொன்னாங்க, தொடர்ந்து பேசுவோம் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவேக்காவோட நாங்கள் பேசணும், பேசி கொண்டிருக்கிறோம்னு இன்னைக்கு அவர் சொல்கிறாருன்னா 4 நாள் பொறுத்து, அப்போ இதை திமுக எப்படி ரசிக்கும்? ஓகே. அல்லது இது மூலமாக காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர் சொடாங்கர் என்ன சொல்கிறார்? சரி, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு இழுபறி, இந்த அளவுக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவரது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு அலைன்ஸ் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகி இவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு 25 சீட்டோ 27 சீட்டோ சீட்டு வாங்கினா கூட கீழே அந்த கோபம் காங்கிரஸுக்கு திமுக மேலே இருக்கும், திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே இருக்கும். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனோன்னு நாங்கள் எல்லாம் மறந்துடுவோன்றாங்க, அது ஓரளவு உண்மை, நான் மறுக்கல. பட் இந்த வலியும் வேதனையும் நாள் ஆக வந்து உங்களுக்கு இப்படியே தொடர்றதுன்றது வந்து ஐ டோன்ட் நோ, அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் தாவேக்காவுடன் we were in communication with TVK and communication is a continuous process போது தகவல் தொடர்பு நாங்கள் கருத்து பரிமாற்றத்தில் இருந்தோம். கருத்து பரிமாற்றம் என்பது அது ஒரு தொடர் நடவடிக்கை, கண்டினியூஸ் டென்ஸ்ல அவர் சொல்றாருன்னா இல்ல காங்கிரஸும் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்ற ஒரு அப்படிதான் மனநிலையில இருக்காங்கன்னு தெரியுது. திமுக தயார் இல்லையா? அது திமுகவும் தயாரா தான் இருப்பாங்க, 2 பேரும் தயாரா தான் இருக்காங்க. இதை பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை வாடகை வாய்களை வச்சு பெய்டு மவுத்ஸை வச்சு திமுக வந்து காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னாலும் காங்கிரஸ் இல்லைன்னா நஷ்டம் திமுகவுக்கு. அது தலைமைக்கு இல்லைன்னா காங்கிரஸுக்கு நஷ்டம் நான் மறுக்கல, பெரிய நஷ்டம் திமுகவுக்கு தான். அது தலைமைக்கு தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். உங்களை என்னை விட ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் இவ்வளோ இம்சைக்கு பிறகு அவங்க காங்கிரஸ் தூக்கி வெளியில் போடாமல் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கக்கிட்ட பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, மீடியா பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது, எல்லா பவரும் இருக்குது, பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, எல்லா பவரும் உங்கள் கையில் இருக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் உங்கள் காலடியில் நிலை வித்வான்களாக தொங்கு சதையாக உட்காந்துருக்காங்க. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. என்டையர் மீடியா உங்கள் 90% மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, நரேட்டிவை நீங்கள் தான் செட் பண்ணுறீங்க. 26 ஜெயிச்சிட்டோம், டன் டீல், பொட்டியை திறக்க வேண்டியதான் பாக்கி, மோடி 3.0 எப்படி ஒரு நரேட்டிவை நாடு பூரா பிஜேபி செட்டப் பண்ணிச்சோ அப்படி திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் செட்டப் பண்ணி வச்சிருக்குது. அவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்கீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸ் உங்களை இம்சிக்குது இல்லை. கேசி வேணுகோபால் ஸ்டாலினை சந்தித்த பிறகும் இன்னைக்கு 4 நாள் பொறுத்து நாங்கள் தாவேக்காவோட பேசினோம், பேசுவது என்பது கண்டினியூஸ் ப்ராசஸ், பேசிக்கொண்டிருக்கிறோம்னு சொடாங்கர் சொல்கிறாருன்னா அது திமுகவுக்கு நேரடியாக விடப்படுகிற சவால். ஓகே, இல்லை நேரடியாக திமுக விடுற சவால். அப்போ முடிவை திமுக தான் எடுக்கணும். ஓகே, அதாவது இதில் ரொம்ப கிளவராக திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தான் பலவீனம், அவங்களுக்கு தான் காங்கிரஸ் தேவை, திமுகவுக்கு காங்கிரஸுக்கு திமுக தேவை என்பதை விட கூடுதலாக தேவை. ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. 3%னே வச்சுக்கோங்க ஓட்டு. அந்த 1.5% ஓட்டில் தான் ஜெயலலிதா 16 மக்கள் நல கூட்டணியால் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் ஆட்சியை தக்க வைக்க முடியாது. அது தெரிந்த காரணத்தால் தான் திமுக தலைமை இவ்வளவு நடந்த பிறகும் காங்கிரஸை கழட்டி விடாமல் இருக்குது. ஆனால் வெளியில் திமுக உருவாக்குற பர்செப்ஷன் என்னன்னா, காங்கிரஸ் போறதுனா போன்னு திமுக தலைமை சொல்லிடுச்சுன்றாங்க. ஓகே, உண்மை வேற. இப்போ இன்னைக்கு பேட்டிக்கு திமுக ரியாக்ட் பண்ணவே வேணாமா நான் கேட்குறேன். இன்னைக்கு திமுக பேட்டி, இன்னைக்கு சொடாங்கர் பேட்டிக்கு பிறகு திமுக அமைதியா இருக்குன்னா மேலும் அது திமுகவின் பலவீனத்தை எடுத்துக்காட்டுது. தட் இஸ் திமுக காங்கிரஸ் சண்டையில காங்கிரஸ் கை ஓங்க ஆரம்பிச்சிருக்குன்னு தோணுது. இல்லை இப்போ ராஜகண்ணப்பன் அவர்கள்லாம் இப்போ பேசினதை கம்மி பண்ணிட்டாரு, இப்போ பேசலை, யாருமே பேசலைங்க, இப்போ யாருமே பேசுறது இல்லை. ஆனால் சொடாங்கர் பேசுறாருல, எல்லாரும் பேசுறது திமுக சைடில் வந்து மாணிக்கம் தாகர் கூட ஒரு ட்வீட் ஏதோ போட்டிருந்தாரு, அது வந்து மறைமுகமாக பாரதியார் கவிதையில போடுறது. அதெல்லாம் பாரதியார் கவிதை போடுறது கூட திமுகவோட அனுமதி வேணுமா? என்னங்க கதை உங்க கதை? உலகத்துல யாருமே எதிர்பார்க்காது பாரதியார் கவிதை வரிகளை போடுறது. மறைமுகமா சில ட்வீட் போடுறாரு இல்லையா, அது கூட வந்து அவங்கள நான் சொல்றேன், பாரதியார் கவிதைகளை போடுவதற்கு வீழ்வேர் என்று நினைத்தாயோன்னு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியோட விப்பு கொறடா, நாடாளுமன்ற கொறடா, அவர் ஒரு பாரதியார் கவிதையை போடுறதுக்கு திமுகவோட அனுமதி வேணும்னா சாபாஷ். இவ்வளவு நாள் இல்லையே. உங்க கருத்து சுதந்திரமும் உங்களோட சுயமரியாதையும் ஒரு புதிய எல்லைகளை தொட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அவன் பட் சொடாங்கர் வெளிப்படையா பேசுறாரு. மாணிக்கம் தாகூர் ஆஃப் ஆயிட்டாருங்க. ஆமா, மாணிக்கம் தாகூர் ஆஃப் ஆயிட்டார், உண்மையிலேயே ஆஃப் ஆயிட்டாரு. ஆனா சொடாங்கர் அடங்கலையே. சொடாங்கரோட இன்றைய பேட்டிக்கு திமுக ரியாக்ட் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா திமுக பயப்படுதுன்னு அர்த்தம், திமுக உண்மையிலேயே அஞ்சுகிறதுன்னு அர்த்தம். நான் ஓப்பனா சொல்றேங்க. ஓகே, communication, we were in communication with TVK and communication is a continuous process. னா sugar coated இங்கிலீஷ்ல அவர் சொல்றாரு, honey coated இங்கிலீஷ்ல சொல்றாரு, சக்கரை தடவை தேன் தடவைன இங்கிலீஷ்ல அவர் சொல்லுகிறார். கருத்து பரிமாற்றம் தாவேக்காவுடன் இருந்தது. கருத்து பரிமாற்றம் என்பது ஒரு தொடர் நடவடிக்கைன்றார். நாங்க தாவேக்காவோட இப்ப கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம், அதாங்க அதோட அர்த்தம். கேசி வேணுகோபால் ஸ்டாலினை சந்திச்ச 4வது நாள் இந்த பேட்டி வருதுன்னா
அப்போ பேரலாக காங்கிரஸோட பேசும்போதே தாவேக்காவோடையும் காங்கிரஸ் பேசுது, திமுகவோட பேசும்போதே தாவேக்காவோடையும் காங்கிரஸ் பேசுதானே அர்த்தம். இதை தானே பிரேமலதா பண்ணாங்க. ஆமா, ஏடிஎம்கேவோடையும் பேசுனாங்க, திமுகவோடையும் பேசுனாங்க. அந்த அம்மாவாவது அஃபிஷியலாக நான் யாரோடையும் பேசல, ஒருத்தரோட தான் பேசுனேன் நாங்கள். ஆனால் நீங்கள் நாங்கள் 2 பேரோடையும் பேசுகிறோன்றீங்க. இது அதோட மோசம். தேமுதிக விட மோசமான ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு திமுகவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுக்கும்போது இப்போ திமுக தலைமை மௌனம் காக்குதுன்னா அது அப்சல்யூட்லி திமுக தலைமையின் பலவீனம். சார், இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொடாங்கர் பேட்டிக்கு திமுக ரியாக்ட் பண்ணலன்னா திமுக காங்கிரஸை எதிர்பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருக்கிறதுன்னு அப்படிதான் சார் அர்த்தம். ஓகே ஓகே. இதில் இன்னொரு பக்கம் கேசி வேணுகோபால் அவர்கள் வந்தப்போ கூட வந்து அந்த மீட்டிங் கூட ஒரு ரொம்ப ரகசியமாக ஒரு 4 பேர் 5 பேர் மட்டுமே இருந்து நடந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகள். அதுக்கு என்ன காரணம்? ஒரு மர்மமாகவே இந்த மர்மம்லாம் இல்லைங்க. அது வந்து டாப் லீடர்ஸ் வரும்போது அவங்க 1-to-1 மீட்டிங் இருக்கும் எப்பயுமே. ஓகே, அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து சோனியா காந்தியும் கலைஞரும் இன்டர்பிரேட்டர் மட்டும் மொழிபெயர்ப்பாளரை மட்டும் வச்சுக்கிட்டு அது யாராவது தயாநிதி மாறன் இருப்பார் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருப்பாங்க. காங்கிரஸ்ல யாராவது ஒருத்தர் இருக்கும், சிதம்பரம் இருப்பார். அது 1-to-1. அது ஏன்னா மொழி தெரியாத காரணத்தால். அல்ல இந்த தடவை அப்படி நடக்குதோ? மற்ற நேரங்கள்லாம் இல்லை கடந்த காலங்களில் இப்படி நடந்ததில்லை. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த அளவு உரசல் வந்ததில்லை. கடந்த 22 ஆண்டுகளில் 8 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, 4 சட்டமன்ற தேர்தல், 4 மக்களவை தேர்தல். இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த அளவுக்கு அந்த உறவில் உரசல் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த உரசல் வந்திருக்கு. 11 வந்தது. ஓகே, பட் அப்போ கலைஞர் இருந்தார், இவங்களுக்கும் 2G இருந்தது. வீராவேசமாக 63 சீட்டு கேட்டப்போ 60 சீட்டு தான், 3 சீட்டு கொடுக்க முடியாது, உறவு அருந்தது, ஆதரவு வாபஸ் வாங்க போகிறோன்னு பயங்கரமாக சீனை போட்டாங்க திமுகவில். மார்ச் 5ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு பட்டாசுலாம் வச்சு கொண்டாடினாங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். 7ஆம் தேதி காலையில் பிரணாப் முகர்ஜி 1 நாள் டைம் கொடுங்கினாரு. 7ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நம்ம 10 ஜன்பத்தில் அன்றைக்கி மத்திய மந்திரிகளாக இருந்த முரசொலி தயாநிதி மாறன் மற்றும் மு க அழகிரியை ஒரே காரில் 2 பேரும் போய் 10 மணிக்கு போனாங்க. 10:45 வெளியில் வந்தாங்க. மறுநாள் காலையில் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு 3 சீட்டு கொடுத்தாங்க. 63 கலைஞரே சொன்னார். ஆனால் பஞ்சபாண்டவர் 5 பேர் தான் உள்ளே போனாங்க. வாஷ் அவுட் ஆச்சு. ஃபைலை தூக்கி போட்டாங்க சோனியா காந்தி. அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் ஃபேமஸ் பேச்சுவார்த்தை. 2ஆம் தளத்தில் கலைஞர் டிவியில் சிபிஐ ரெய்டு, முதல் தளத்தில் தயாளம்மாள் விசாரணை, தரை தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இந்த ஜனநாயக அற்புதங்களை எல்லாம் இந்த உறவில் கண்டாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த சிக்கல் முடிஞ்சிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1 மாதமாக இது தொடருது. ஓகே, அது காரணம் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் கை ஓங்கி இருந்தது, இன்னைக்கு திமுக கை ஓங்கி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இது எதுவுமே ஒரு நிலைப்பாட்டை எட்டவே இல்லைன்றதை இது காட்டுதா? எந்த நிலைப்பாட்டையும் எந்த நிலைப்பாட்டுமே எல்லாரும் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக தயவை எதிர்பார்த்து இருக்குன்றாங்க. இல்லைங்க. ஓகே, திமுக காங்கிரஸ் தயவை எதிர்பார்த்து இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா அதை வெளியில கொடுக்குற நெரேட்டிவும் திமுகவோட ஸ்பின் டாக்டர்ஸ்வாங்க, நெரேட்டிவை செட் பண்றவங்களும் திமுக கண்ட்ரோலில் இருக்க 90% மீடியாவும் தலைகீழ பிரச்சனையை போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து தலைகீழ பிரச்சனையை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இட் இஸ் நாட் காங்கிரஸ், இட் இஸ் டிஎம்கே. அவங்க வீக்னஸை தான் இது காட்டுது. ஏங்க சொடாங்கர் பேட்டிக்கு பிறகு நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நான் கேட்குறேங்க. பேசினோம் பேசுவது என்பது தொடர் நடவடிக்கைனா நான் இப்போ பேசுகிறேன்றாருங்க அவர். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அதாங்க சார் அர்த்தம். அது நாங்கள் முந்தி பேசணும், இப்போ இல்லைன்னா கிளியர் திமுகவோட மட்டும்தான் பேசுகிறோன்னு. கம்யூனிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்னா, அரே பாபா திமுகவோட பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் கேசி வேணுகோபால் ஸ்பீச்சுக்கு பிறகும் தாவேக்காவோட திமுக பேசுதுன்னு அர்த்தம். சாரி, காங்கிரஸ் பேசுதுன்னு அர்த்தம். இல்லை இப்போ இப்படி நடக்கிறதுனால டைரக்ட் சேலஞ்சுங்க டிஎம்கேக்கு. இது சேலஞ்சுன்ற நான் டிஎம்கே லீடர்ஷிப்புக்கு கொடுக்குற சவால். இல்லை என்ன பண்ணணும் இப்போ திமுக? அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்? திமுக ரியாக்ட் பண்ணலாம்னா திமுக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியாது. ஓகே, திமுக பண்ணணுமா வேணாமா எனக்கு தெரியாது. ஆனால் திமுக ரியாக்ட் பண்ணலன்னா அது திமுகவின் பலவீனம்ன்றாங்க. அப்படித்தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை அது இப்படி இதெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சதுனால தானே தேமுதிகன்ற ஒரு கட்சியை கூட அவங்க வந்து காங்கிரஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க தேமுதிக. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸுக்கு 4% ஓட்டுங்க லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதை 3னே வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து சில தொகுதிகள்லாம் நீங்கள் வந்து ஒரு தென் மாவட்டங்கள்லாம் வந்து திமுகவோட வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு வாக்கு இருக்கு. நீங்கள் அவ்வளோ குறைச்சி காங்கிரஸை தயவு செஞ்சு மதிப்பிடாதுன்றாங்க. இங்கே பேசக்கூடிய திமுக சார்பாக பேசக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் ஃபேக்ட்ஸில் தப்பு பண்ணுறாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் அந்த அளவுக்கு டம்மி பீஸ்னா ஸ்டாலின் தூக்கி வெளியில் போட்டிருப்பாரு. இந்த வெரி ஃபேக்ட். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வாக்கு வங்கி மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. பெர்செப்ஷனில் காங்கிரஸ் திமுக கூட இல்லைன்னா திமுக அது பெரிய பலவீனம். ஜெனரல் எலெக்ஷன்றது எப்பவுமே வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, பர்செப்ஷன் அதில் இருக்குது. மைனாரிட்டிஸ் ஓட்டு ஓரளவுக்கு வெளியில் போகும்.
திமுக கூட்டணிக்கான நம்பகத்தன்மையை காங்கிரஸ் தாங்க கொடுக்குது. ஒண்ணுமே காங்கிரஸுக்கு இல்லை. நான் இப்படி சொல்றேங்க. நான் சொல்ற அத்தனை ஆர்குமெண்ட்டும் தப்பு. நான் தவறா பேசுறேன்னு கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போங்க. நான் சொல்வது அத்தனையும் தவறு. நீங்க ஒரு வாதத்துக்கு நீங்க ஒரு வைக்கிறீங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுகவோட வாடகை வாய்களாலையும் திமுக உள்ள ஒரு தரப்பினராலையும் பரப்பப்படுகிற அந்த ஒரு கருத்து, காங்கிரஸ் என்பது திமுக இல்லைன்னா டம்மி சைபர், வெளியில் அனுப்பாத காங்கிரஸை எட்டி உதச்சு அனுப்புன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றார். இந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து உங்ககிட்ட அடிமையா இருக்குது, காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இந்நேரம் திமுக தலைவர் என்னைக்கோ காங்கிரஸை வெளியில தூக்கி போட்டிருப்பார். ஏன் போடலைன்னா அது வந்து 3% மட்டும் இல்லை, 1%, 2%, 3% மட்டும் இல்லை, பர்செப்ஷன். காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவோட நம்பகத்தன்மை என்பது ஓரளவுக்கு பாதிக்கப்படும். அது கண்டிப்பா திமுகவோட வெற்றிக்கு உதவாது. பாருங்க, இழக்கிறதுக்கு திமுக தான் எல்லாம் இருக்கு, காங்கிரஸுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது இங்க சார், அங்க டெல்லியில அது 29 இல்ல. இப்ப உள்ள வச்சு எங்களை அழிக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, லோக்கல் பாடியில் என்னங்க நடந்தது? இப்ப அதுதானே உங்களுக்கு இதுவா இருக்கு. டெல்லி இந்தியா கூட்டணின்றது மெயினே திமுக தான். அந்த நாடாளுமன்றத்துல இந்த 22 எம்பி. அதுக்கு நான் வந்து நான் என்ன கேட்கறேன், இப்படி எல்லாம் யாரை நம்பி யாரும் இல்லை அப்படின்னா வந்து நீங்க எங்களை உள்ள வச்சு அழிப்பீங்க, நாங்க அனுபவிக்கணும்னு கேட்கறேன். எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள்ல தலைமையில ஒப்பந்தம் ஏற்பட்டு நகரசபை தலைவர் பதவி, துணை தலைவர் பதவியை காங்கிரஸுக்கு கொடுங்கன்னு சொன்ன பிறகு லோக்கல்ல அதை கேட்காம போட்டு ஜெயிச்சாங்க. தலைவர் உத்தரவு போட்டும் அவங்க ராஜினாமா பண்ணலையே. ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட இடம், அந்த இடத்துல நகரசபை தலைவருக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க, கொடுக்கவே இல்லைங்க அவருக்கு. அங்கே திமுக நின்று ஜெயிக்குதுங்க. அங்கே உள்ளூரில் திமுக அமைச்சர்கள் உட்பட அவங்க அதுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஸ்டாலின் வரைக்கும் பஞ்சாயத்து போய் கூட ஒன்று நடக்குது. அதே மாதிரி இன்னும் 2 மாவட்டங்கள் என்னால் உதாரணத்தோடு சொல்ல முடியும். விசிகேல நடந்தது. ஓகே, விசிகேல நடந்தது. ஜெய் கஞ்சினாங்க, கதறாங்க, ஒன்றுமே பண்ண. ஒரு கட்டத்தில் நான் வெட்கி தலை குனிகிறேன் ஸ்டாலின். அப்போ இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் நீங்கள் கூட்டணி கட்சிகளை உள்ளே வச்சு அழிச்சிருக்கீங்க லோக்கல் பாடியில். கேசி வேணுகோபால் கேட்டதே எங்களுக்கு 20% உள்ளாட்சிகளில் எங்களுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் வேணும், ரைட்டிங்கில் கொடுங்கன்றாங்க. பிரச்சனை ரொம்ப ஆழமானதுங்க. 2 அரசியல் கட்சிகளுக்கிடையே வரக்கூடிய ஒரு சிக்கலில், ஒரு சச்சரவில், ஒரு இழுபறியில் பத்திரிகையாளர்களோ அரசியல் பார்வையாளர்களோ சமதளத்தில் இருந்து தான் பேச முடியுமே தவிர ஒரு சாராருடைய சார்பாக கம்ப்ளீட்டாக, அதுவும் அதிகாரத்தில் இருக்க ஒரு கட்சி சார்பாக அதோட வாடகை வாயா மாறி பேசுறது என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து அயோக்கியத்தனமானது. அப்போ நீ சார்பு நிலை எடுத்துட்டாரு, நீ திமுகன்னு போட்டுக்கோ, பத்திரிகையாளர்னு போட்டுக்காரு, திமுககாரன் பேசணும், அது நியாயம், கட்சிக்காரன். அவன் இன்னைக்கு சொடாங்கர் பேட்டி நீங்கள் சொல்லுங்கள், அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்? நான் உங்களை கேட்குறேன். நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு ஜேர்னலிஸ்டாக சொல்லுங்கள், இது திமுகவோட தலைமைக்கு விடப்பட்ட சவால்ன்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? 100% ஏற்றுக்கிறேன். 100%. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து இவங்க நேரத்துக்கு முடிச்சிருக்கணும். அவங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னே இல்லை கனிமொழி அவர்களை பார்த்தோன்னே முடிச்சிருந்திருக்கணும். ஆனால் இன்னமும் நாங்கள் அந்த அழைப்புக்காக காத்திருக்கோம்னு சொல்றதே வந்து அழைப்புக்காக காத்திருக்கோன்றது நியூஸ் இல்லைங்க. இல்லை, அந்த அழைப்புக்காக காத்திருக்கோன்றதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. அழைப்புக்காக காத்திருக்கோன்றது நியூஸ் இல்லை. எலெக்ஷன் எங்கேயோ இருக்குது, இன்னும் 2 நோட்டிஃபிகேஷனுக்கே 2 வாரம் ஆக போகுது, அதனால டைம் இருக்கு நிறையா. தட்ஸ் நாட் அ இஷ்யூ. இன்னைக்கு செய்தி என்னன்னா, அழைப்புக்காக காத்திருக்கோன்றது நியூஸ் இல்லை. அது நீங்க 80 நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவே ஒரு வகையில இன்னைக்கு இப்பயும் தாவேகாவோட தொடர்புல இருக்கும்ன்றதாங்க நியூஸ். அது எப்படி நீ தொடர்புல இருக்க முடியும்? அது ஒரு தேமுதிக சொல்லும் போது வேற, தேமுதிக சொன்னா வேறங்க, அது சின்ன கட்சிங்க, அவங்க காலகாலமும் அப்படிதான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னால கடந்த 8 தேர்தலில் காங்கிரஸ் அந்த மாதிரி யாரோடையாவது தொடர்புல இருந்ததா? இல்ல. அப்ப இது அதுவும் தேமுதிக பண்றதுக்கும் காங்கிரஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இத்தனை ரவுண்டு போய் அது வந்து ஒரு முடிவுக்கு வராம சுத்திட்டு இருக்குது என்ன சார் காரணம்? பெரிய காரணம் வந்து இப்ப ஆட்சியில் பங்கு தான் பெரிய பிரச்சனையா இருந்ததுனாங்க. இப்ப அது இல்ல, இப்ப அந்த அளவுக்கு அது பெரிய பிரச்சனையா இல்ல, சீட்ஸ் தான் ஒரு 30 38 அப்படி கேட்கறாங்க, அதுல விடாப்புடியா இருக்காங்க. அப்ப அதுதான் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா? 38 தொகுதி கேட்க எனக்கு என்னமோ இது பிரச்சனை இன்னும் டீப்னு தோணுது. இந்த அதிகாரத்துல பங்கோ அல்லது எண்ணிக்கையோ மட்டும் இல்லை, இதை தாண்டி இஷ்யூஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. பர்சனலா அந்த மாதிரி நாட் பர்சனலி, பர்சனல் எல்லாம் கிடையாது. இல்ல திமுக காங்கிரஸ்குள்ள பொலிட்டிக்கலா இஷ்யூஸ் இருக்குது, நாட் பர்சனலி. நீங்க சொல்ற அந்த அந்த லோக்கல் பாடிஸையும் தாண்டி இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, தேசிய அளவில் ராகுல் காந்திக்கு வந்து 26க்கு பிறகு டிஎம்கேவோட அப்ரோச்சில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம். அவங்க காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, பிஜேபி கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, பிஜேபியோட போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாலிடிக்ஸ் போயிடும். கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது. 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தவங்க, அதனால் கொள்கைலாம் கிடையாது. இது வரலாறு. குஜராத் என்ன படுகொலையும் போது லோக்சபா உள்ளேயும் வெளியிலையும் ஆதரிச்சவங்க பிஜேபியை, மோடியையும் வாஜ்பாயையும். கொள்கை கிடையாது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ்க்கு மம்தா பானர்ஜி எப்படி வந்து காங்கிரஸையும் அட்டாக் பண்ணுறாங்க, பிஜேபியும் அட்டாக் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங், நாட் போஸ்டரிங், ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங்
ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. பிஜேபியோட என்னைக்கும் திமுக போவாது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். இனிமே போக மாட்டாங்க. இனிமே கடந்த காலம் வேறு, இனிமே போக மாட்டாங்க. ஏன்னா இது அது சூசைடல் பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை செய்ய மாட்டாங்க. மோடியும் திமுக கிட்ட எதிர்பார்க்கறது நீங்கள் எங்கே கூட வான அவர் சொல்லவே இல்லை. நீ காங்கிரஸை கைட்டு தான் அவர் சொல்கிறார். இப்போ போஸ்ட் 26 எலெக்ஷன்ஸில் தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட். எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் அவங்க சொல்கிறது இது ஒன்று தான். நீங்கள் காங்கிரஸை ஜெட்டிசன் பண்ணுங்கள், கைட்டுங்க, தனியாக போய் திட்டுங்க எங்களை. இப்போ மம்தா பானர்ஜி திட்டாங்கல்ல. இப்போ காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் சைபர் தெரியல. போன எலெக்ஷனில் மம்தாவோட சேர்ந்து சைபர், இந்த தடவை தனியாக, போன தடவை சிபிஎம்மோட சேர்ந்து சைபர், இந்த தடவை தனியாக நின்று சைபர். அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும், சந்தேகமே கிடையாது. பட் டிஎம்கே என்ன, அங்கே மம்தாவால் தனியாக நிற்கும் ஜெயிக்க முடியும், மம்தாவால் காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியும், சிபிஎம் இல்லாமல் ஜெயிக்க முடியும், பிஜேபி இல்லாமல் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் திமுகவால் காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு காரணம் அவங்க இத்தனை நாளாக இருந்த அந்த கூட்டணி பர்செப்ஷனுங்க. நீங்கள் மைனாரிட்டிஸ் மத்தியில் காங்கிரஸ் ரொம்ப கேவலமாக காங்கிரஸுக்கு ஒன்றுமே சைபர்னு எடை போடாதீங்கன்ற, அது ரொம்ப தவறான பார்வை. ரொம்ப அனுபவமிக்க பத்திரிகையாளர்களை ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க பலவீனமாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள், டவுன் அண்ட் அண்டர்னுவாங்க ஆங்கிலத்தில், அதெல்லாம் ஓகே. சைபர்னு சொல்லாது. சைபராக இருந்தால் எந்நேரமும் ஸ்டாலின் தூக்கி எரிஞ்சிருப்பாரு. ஓகே, சுமக்க மாட்டாங்க. சைபரும் இல்லை. ரெண்டாவது வெறும் அந்த 3% 4%ன்றதை தாண்டி அந்த பர்சன்டேஜ் உனக்கு மற்றவங்களாலலாம் ஈக்குவேட் பண்ண முடியாது. ரெண்டாவது அது இல்லைன்னா உங்களோட வாக்கு வங்கியில் ஒரு சிதைவு ஏற்படும். ஏன்னா காங்கிரஸ்ன்றது ஒரு 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 கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் தான். உங்களுக்கு இவ்வளோ நாள் கூட இருந்தது. உங்களுக்கு தான் பாத்தியதை அதிகம். அசம்பிளி ஓகே, ஒரு 30 தொகுதியில் காங்கிரஸால் நீ தோக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் யாருக்குங்க? திமுக தான். அதனால தான் அவங்க காங்கிரஸ் திமுக ஹைகமாண்டுக்கு குறிப்பாக முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு, கனிமொழிக்கு, திமுக உள்ள விவரம் அறிந்த தலைவர்களுக்கு காங்கிரஸ் இல்லைன்னா நிலவரம் கலவரம்னு தெரியும். ஆனால் இதில் இப்போ இன்னும் யார் வந்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்றது, சோனியா காந்தி வரணுமா இந்த பிரச்சனை? எனக்கு என்னமோ இந்த மாதிரி சோனியா காந்தி வந்தாலும் சால்வ் ஆகாதுன்னு தோணுது. சோனியா காந்தி வந்தாலுமே சால்வ் அதை நோக்கி இது நகருது. இது இந்நேரம் 11th ஹவரில் இல்லை. அப்போ நான் உடச்சே கேட்டேன் சார், இது உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இது உடஞ்சி வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது அதுக்கான பதில் கடினம். நான் இப்பயும் சொல்கிறேன், இவங்க ஏதோ ஒட்டு போட்டுக்கிட்டு ஓகே ஓட்டுவாங்க, ஆனால் கீழே ஜெல்லாகுதுன்னா இந்த கொஸ்டின் இஸ் இப்போ உடையுமா உடையாதான்றதை தாண்டி ஜெல்லாகுமா? இப்போ இருக்கிறதுக்கு பிறகு ஏதோ சம் காம்ப்ரமைஸ் நடந்து அவங்க அலையன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இப்பயும் சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவ்வளவுத்துக்கும் பிறகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கீழே 21ல் இருந்த மாதிரியான ஒரு சக்ஸஸை திமுக கொடுக்குமானா வாய்ப்பு குறைவு. கீழே பேட் பிளட் ஸ்டார்டட் ஃப்ளோயிங் இன். இன்னொன்று, கட்சிகள் எல்லாமே அந்த கட்சிகளோட வாக்கு வங்கி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஃபிக்ஸடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற கான்செப்டே தப்புன்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 11ல் டிஎம்கே, காங்கிரஸ், பாமக, விசிகெல்லாம் அவங்களோட ஃபிக்ஸடு வாக்கு வங்கியை பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்கோம். எதிர்கட்சியாக கூட திமுகவில் வர முடியல. வரல. காங்கிரஸ் 63 போட்டு 5 வந்தது. ஸோ அந்த ஃபிக்ஸடு ஓட் பேங்க்ன்றது பார்த்தீங்களா, அதுவே இப்போ அந்த தியரியிலே ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. விஜயோட அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டு. இவ்வளோ வாக்கு வங்கி நிரந்தரன்றது அறதப்பாழ்சலான ஆர்குமெண்ட்ன்றது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை தான். அப்போ இந்த மாதிரி அதுவும் உங்களுக்கு இந்நேரம் அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகி சீட் முடிஞ்சிருக்கணும், பேரம் முடிஞ்சிருக்கணும். ஓகே, அதாவது இப்படி வச்சுக்கலாம் கார்த்தி, அதாவது சீட் ஷேரிங் முடியாமல் இருக்கலாம், பட் அலையன்ஸில் ஒரு சந்தேகத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கணும். இப்போ அலையன்ஸ்குள்ளே ஒரு சந்தேகத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆமாம், இவ்வளோத்துக்கு பிறகு உடைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறேன், ஒழிய 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்பயும் தோணுது உங்கள் அலையன்ஸ் கண்டினியூ ஆகும், நான் மறுக்கல. ஓகே, இந்த டாக் வந்திருக்கக்கூடாது. இது கடந்த எலெக்ஷனில் வரல. இது ஒரு வகையில் மைனஸ் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தலாம், சேதாரத்தை ஏற்படுத்தலாம். சிறுதுளி பெருவெள்ளம் இல்லை ஓட்டர்ஸ்க்கு ஒரு ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஓட் பேங்க்கு இந்த மாதிரி 21 மாதிரி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 90% காங்கிரஸ் கார்டை தாவேக்காவோட போகணுன்றாங்க. இது ஒரு பர்செப்ஷன். உனக்கு எப்படி தெரியும்னா இது ஏன் பர்செப்ஷன், தப்பாக கூட இருக்கலாம். ஓகே, பட் இது என்னோட பர்செப்ஷன். இது நீ மொத்தமாக சேலஞ்ச் பண்ண முடியாது. 21ல் இருந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் 5 ஆண்டுகள் நீங்கள் ஆண்டு விட்டு மக்களிடம் போகும்போது இருக்காது. இது ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கணும். ஓகே, விசிகேவோடது. ஓகே, அவங்களோட நிலைமை இதே தான். இல்லை, இப்போ அதே கேள்வி தான் கிட்டத்தட்ட. தேமுதிகவை சேர்த்ததுனால காங்கிரஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லைங்க, அந்த சீட்டெல்லாம் நான் சொல்கிறேன் நம்பர்ஸ் இல்லை சார், நான் சொல்கிறது தேமுதிகவை உள்ளே எடுத்துக்கிட்டதுனால. நம்பர்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம், 5ஓ 6ஓ இருக்கலாம், பட் தேமுதிகவை எடுத்ததுனால காங்கிரஸ்க்கு நீங்கள் இல்லைனாலும் இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ். காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக ஒரு எச்சரிக்கை மாதிரி அதை செஞ்சுருக்காங்க. ஓகே, இன்னொன்று அவங்களுக்கு
அரசுக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட் என்பது வந்து தேமுதிக ஏடிஎம்கேவோட போனால் வாய்ப்புகள் அதிகம்னும் போது உடனடியாக அவங்களை இழுத்துக்கோங்கன்ற முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டார். இது ஒரு கல்லில் 2 3 மாங்காய். ரெண்டாவது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, எல்லாரும் சீட்டை குறைங்க. ஒன்றும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்சியாக IUML போகுது. வெளியில் வந்து அவர் சொன்ன வார்த்தை, முத்தாய்ப்பான வார்த்தை என்ன, பொன்னெழுத்துக்களால் சொன்ன வார்த்தை என்ன, எல்லா கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நிலை வித்வான்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை என்ன, எல்லாரும் ஒரு சீட்டை குறைச்சிக்கோங்க, தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, எல்லாரும் ஒரு சீட்டை தானம் பண்ணுங்கன்றாங்க. மெசேஜை தெளிவாக கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? எதுக்கு தானம் பண்ணணும்? தேர்தல் அணி மாறுற ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்துட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்கள் கூட 8 தேர்தல் இருக்கவங்க தியானம் பண்ணுமா? அது என்ன நியாயம்? பட் தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த அளவில் இருக்கும்பொழுது இன்றைக்கு சொடாங்கரோட பேட்டிக்கு திமுக மௌனம் காக்கிறது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது திமுகவின் பலவீனம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.